Good afternoon, students. ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போதுல டு டெஸ்ட் த அரித்மெட்டிக் அக்யூரசி ஆஃப் த புக்ஸ். ஸோ நம்ம ஜேர்னல் லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெஜர் அக்கௌண்டோட அரித்மெட்டிக் அக்யூரசி நம்ம கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் எல்லாமே டேலி பண்ணியிருக்கோமா, நம்ம லெஜர் கரெக்டாக பண்ணியிருந்தா மட்டும்தான் ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு டேலி ஆகும். இதோட அப்ஜெக்டிவ்ஸ்: டெஸ்ட் ஆஃப் அரித்மெட்டிக் அக்யூரசி, பேசிஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட். இது கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஃபைனல் அக்கௌண்ட் கரெக்ட் ஆகும். ஃபைனல் அக்கௌண்ட்னா ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். லொக்கேஷன் ஆஃப் எரர்ஸ், எதில் எரர் இருக்குது, தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சம்மரைஸ்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ லெட்ஜரோட சம்மரி அப்படிங்கிறது தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் நம்ம சொல்லலாம். இதோட லிமிட்டேஷன்: ஒமிஷன் இருந்தது, இன் கேஸ் ஆஃப் ஒரு லெஜர்ல நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதில் டெபிட் பேலன்சஸ் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ். ஸோ இது தெரிஞ்சிட்டாலே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ட்ரையல் பேலன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சம் மேக் பண்ணிடலாம். பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். டெபிட்ல அசட்ஸ், என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அது எல்லாமே டெபிட்ல தான் நம்ம எழுதுறோம். எக்ஸ்பென்சஸ், லாசஸ், டிராயிங்ஸ், எடுப்புகள், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், சன்ட்ரி டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ், பேங்க். இவ்வளோ ஐட்டமும் நம்ம என்ன செய்யறோம், டெபிட் சைடு கொடுக்குறோம். கிரெடிட் சைடு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லயபிலிட்டிஸ், இன்கம், கெயின்ஸ். கெயின்ஸ்னா லாபம். கேபிட்டல் முதலீடு, ரிசர்வ்ஸ் ஒதுக்கீடு, ப்ரொவிஷன்ஸ். இதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒதுக்கீடு பண்றது. ஸோ ரிசர்வ் சம் காப்பு அப்படின்னு சொல்லுவோம். சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பேங்க் ஓவர் டிராஃப்ட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள். இந்த பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, டைரக்டாவே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியதான், எழுதுற வேண்டியதான். பில்ஸ் ரிசீவபிள்னா we receive in future. Bills payable, we pay in future. ஸோ இவ்வளோ ஐட்டம் மட்டும்தான் நமக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல வரும். க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் நம்ம இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல போட மாட்டோம். தேங்க்யூ.